ஹலோ மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி நம்ம லேப்டாப்பில் லிங்கிங் ப்ராப்ளம் வருதுல்ல, அதை எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணால் நமக்கு வந்து இப்படி என்னோடய ஸ்க்ரீன் வந்து இப்படி பிளிங்க் ஆகுது. அப்போ வந்து பவர் பட்டனை வந்து அழுத்தி பிடிச்சி ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க. பவர் பட்டனை அழுத்தி லேப்டாப் ஆன் ஆகுது, வெயிட் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டிஸ்பிளே செட்டிங்ஸ் போயிட்டு இந்த மாதிரியே இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஸ்கேலும் டிஸ்பிளே ரெசல்யூஷனும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசியில் போய்க்கோங்க. அதை ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மேனேஜும் இருக்கும், அந்த மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டிஸ்பிளே அடாப்டர்னு இருக்கும், அது இன்டெல் யூஎஸ்டி கிராஃபிக்ஸ் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே இருக்கா, எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த டிவைஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்டேட் நவுவில் கொடுத்து பார்த்துக்கோங்க. சர்ச் ஆட்டோமேட்டிக்லி இந்த மாதிரி வருதுன்னு பார்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் அதே மாதிரி பிசியில் போய் ஷோ மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மேனேஜ்குள்ளே போய் டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டிஸ்பிளே அடாப்டர் இந்த மாதிரி வரும், ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டிரைவர் வெர்ஷன் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம கூகுளில் போய் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். இன்டெல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். அதுக்குள்ளே போய் டெவலப்பர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோட் சென்டர் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்டேட் டவுன் கேட்ச்சு, இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்டேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நமக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராக்ரெஸ் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருங்க. அது கேட்கும், அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இன்ஸ்டாலிங் ஆகிட்டுருக்கு. கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிஸ்டமை ரீபூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.